சேனல். இன்றைக்கி சாட்டர்டே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டோம். தோசை டொமேட்டோ சட்னி. இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னா குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு தான். எதுக்குன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வச்சுருக்காங்க, அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த சாட்டர்டே ஃபுல்லாக நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோன்னு உள்ளதை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன், பாருங்கள். ஜெஃபிஷா ரெடி ஆகிட்டா. ஜெஃபிஷா ஹாய் சொல்லு. ஹாய். ஜானி வந்து இன்னும் ரெடி ஆகி முடிக்கல, ரெடி ஆகிட்டு இருக்கா. வந்துட்டா, ரெடி ஆகி வந்துட்டா. ஜானி ஹாய் சொல்லு. ஹாய். இது ஜானி, இது ஜெஃபிஷா. ஓகே, நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். பாய். ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ மதியம் லஞ்சுக்கு வந்து நான் பாலக்கீரை இருக்குது, அது வச்சு சாம்பார், அப்புறமா பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறேன். பீட்ரூட்டை கட் பண்ணணும், கீரையையும் க்ளீன் பண்ணி எடுக்கணும். எடுத்துகிட்டு நான் சமைக்க ஆரம்பிக்க போகிறேன். இங்கே ஜெஃபிஷாவும் ஜானிஷாவும் வந்து பெட்டில் படுத்து ட்ராயிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க ஹாலிடேனாலே இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க. கீரை சாம்பார் பண்ணுறதுக்கு கீரை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். துவரம் பருப்பும் குக் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். கீரை சாம்பார் ரெசிபி வந்து ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஜெஃபி ஜானி வந்து அவங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, வாங்கி வச்சுருந்தேன். அப்புறமா ஃபீவர் கோல்டெல்லாம் பிடிச்சிருந்ததுனால கொடுக்கல. இப்போ அதுதான் எடுத்து சாப்பிட போகிறாங்க ரெண்டு பேரும். ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சுல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. சரி சரி, சாப்பிடுங்க. இங்கே பீட்ரூட் பொரியலுக்கு பீட்ரூட் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு வெடித்ததும் வெங்காயம், பீட்ரூட்டு, கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து இதை நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம். மசாலா வந்து கொஞ்சம் தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துட்டு பீட்ரூட் குக் ஆனதும் இந்த மசாலாவை இதில் போட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சுட்டு அப்புறமா ஆஃப் பண்ண வேண்டியது தான். பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிரும். லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ், கீரை சாம்பார், பீட்ரூட் பொரியல், அப்புறமா குழந்தைங்க ரெண்டு பேருக்கு எக்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே ஜெஃபி ஜான் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். எக்கு உடச்சிட்ருக்காங்க. ட்ராயிங்கை காமி. எதை பார்த்து ட்ரா பண்ணுறத காமி. பாருங்கள், இந்த பிக்சரில் உள்ளதை அப்படியே ட்ரா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. பார்ப்போம் எப்படி ட்ரா பண்ணுறான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ட்ரா பண்ணியிருக்கா, முடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வரைஞ்சி முடிச்சிட்டா. இங்கே ஜெஃபி வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கா. அந்த ட்ராயிங் வந்து ஜானி பண்ணது, இது ஜெஃபி பண்ணிகிட்ருக்கா. அங்கே பாருங்கள், அதை பார்த்து அப்படியே ட்ரா பண்ணிகிட்ருக்கா. இப்போ ஈவினிங் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு குழந்தைங்க கூட்டு கீழே வந்திருக்கேன். இப்போ இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டி விளையாடுவாங்க. டெய்லி வந்து ஈவினிங் கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டுவாங்க. இன்றைக்கி ஹாலிடே ஆனதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டிட்டு அப்புறமா இங்கே பார்க் இருக்குது. இங்கே அப்பார்ட்மெண்ட்லேயே ஒவ்வொரு பிளாக் இடையிலையுமே ஒரு குழந்தைங்க விளையாடுற மாதிரி பார்க் வச்சுருப்பாங்க. இப்போ அங்கே தான் வந்து விளையாடிட்டுருக்காங்க ரெண்டு பேரும்.
பார்க்கில் விளையாடி முடிச்சுட்டு திருப்பி கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டுறாங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.